தாய் தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் இணைந்திருப்பது நன்னிலம் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அக்கா தேன்மொழி அவர்கள். அக்கா வணக்கம். வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்கக்கா. முதல்ல வாழ்த்துக்கள்க்கா. நான் சீமானவர்களால வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. ஆமா. அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சீமானாக்கும் நான் அந்த தருணத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரிங்க. இந்த காணொலி நான் 2 விதமா கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்க்கா. ஒண்ணு ஒரு வாக்காளரா நான் உங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு ஒரு வாக்காளரா நான் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். யார் இந்த தேன்மொழி? நான் இப்ப இந்த நன்னிலம் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பெண் தான். இங்கேயே தான் பிறந்து வளர்ந்தேன். ஆரம்ப பள்ளி என்ன ஒரு மருத்துவர் ஒரு தனியார் பள்ளியார் நடத்தியிருந்தாரு. அதுல தான் நான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன ஒரு கிராக் விழுந்துருச்சு. அதனால அந்த பள்ளியை இழுத்து மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பக்கத்துலேயே உள்ள ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கொஞ்சம் காலம் படித்தேன். அதுக்கப்புறம் மன்னார்குடி சென்ட் ஜோசப் கான்வென்ட்டில் படித்தேன். கல்லூரி எஸ்டிடி காலேஜில் படித்தேன். அப்புறம் மேற்படிப்பு சென்னை எம்சிசி ஷோகாய்காடா அப்படின்னு நார்த்து சென்னையில் ஒரு கல்லூரி, இது மாதிரியான இடத்துல பள்ளி அண்ட் கல்லூரி படிப்பு இருந்தது. நான் படிப்பு முடிச்சதுக்கப்புறம் யூஜி முடிச்சுட்டு வேலைக்கு வந்துட்டேன். பிகாம் முடிச்சுட்டு பிகாம் பிஜிடிசிஏ முடிச்சுட்டு ஒரு பள்ளியில் ஒரு கணினி ஆசிரியராக ஒரு தனியார் பள்ளியில் வலங்கைமான் பகுதியில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் திருவாரூர் சேர்ந்த ஒரு கல்லூரியில், திருவாரூர் பகுதியை சேர்ந்த ஒரு கல்லூரியில் விரிவுரையாளராகவும் பணியாற்றியிருக்கேன். நீங்கள் ஒரு பள்ளியில் பேராசிரியராக இருந்திருக்கீங்க, கல்லூரியிலையும் பேராசிரியராக இருந்திருக்கீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கையை கொடுத்துருக்கோம். அதை விட்டு ஏன் அரசியலுக்குள்ளே வந்தீங்க? ஏன் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்தீங்க? நான் சிறு வயதுலேருந்து எனக்கு புத்தகம் வாசிப்பு பழக்கம் உண்டு. என்னோட அப்பா புத்தகம் வாசிப்பார். அனைத்து விதமான புத்தகங்களும் அவர் படிக்கும் காலத்தில் வாங்கிடுவார். நாங்கள் சிறு வயசாக இருக்கும் போது என்னன்னா, எனக்கு தமிழே படிக்க தெரியாத ஒரு காலம் இருக்கு இல்லையா? தமிழ் படிக்கலாம் தெரியாது, எழுத்துக்கூட்டி படிப்போம் இல்லையா? அந்த காலகட்டத்திலேருந்து அப்போல்லாம் ஜூனியரை விட என்னோட விலை ₹1. 50 பைசா இருந்தப்பையும் நான் பார்த்துருக்கேன். 75 பைசா ஜூனியரோட இருந்தப்பையும் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் எனக்கு தமிழ் படிக்க தெரியாது. ₹1 இருக்கும்போது நான் எழுத்துக்கூட்டி படிப்பேன். அந்த காலகட்டத்திலேருந்து நான் அரசியல் சம்மந்தப்பட்ட புத்தகங்களை எனக்கு வாசிக்கும்போது எனக்கு அரசியல் மீது ரொம்ப ஆர்வம் இருந்தது. அது நான் அரசியலில் ஈடுபடணுன்ற அளவுக்கு இல்லை எனக்கு. ஆனால் அரசியல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்தது. அதுக்கப்புறம் நான் பக்கத்தில் உள்ள நம்ம சொந்தம் இல்லையா, ஈழ மக்கள், அதில் பெரிய ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்தது. இந்த 80 வாக்கில் இருந்தது இல்லையா, அது எனக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுனால அதை தொடர்ந்து அதை வாசிப்பேன். நான் அந்த இதை குறிப்பிட்டு அதை தொடர்ந்து நான் வாசிப்பேன். 2009 காலகட்டத்தில் அந்த போர்லாம் என்னை ரொம்ப பாதித்ததுனால அதுக்கு சீமானா பெரிய ஆதரவு கொடுத்த ஒரு தருணம்லாம் நடந்ததுனால அப்போ நான் சீமானோட இணைந்து பணியாற்றணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வந்தது. நாம் தமிழர் கட்சியில் எந்த ஆண்டு இணைஞ்சீங்கக்கா? நாம் தமிழர் கட்சியில் இயக்கமாக இருந்ததுலேருந்து நான் வந்தேன். எனக்கு 2009 நடந்த போர் பெரிய அளவில் ஒரு டிப்ரெஷனுக்கு தள்ளிடுச்சு என்ன. ஏன்னா நம்ம அங்கே உள்ள அரசியல் நிலவரங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா, அது எனக்கு அது ஒரு இறுதி கட்டத்தை, ஒரு நெருக்கடியான காலகட்டத்தை சந்திக்கிறப்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு நாளான. என்னை போலவே தான் எல்லாருமே நிறைய பேர் இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு தெரியல. ஏன்னா அரசு அதை வெளிப்படையாக பேசக்கூடாதுன்ற மாதிரியான சூழலை உருவாக்கி வச்சிருக்கிறதுனால யாருக்குமே தெரியல. எங்களால் மனசுக்குள்ளேயே போட்டு அதை புழுங்கிக்கிட்டு தான் இருக்க முடிஞ்சுது. அதுலேருந்து ஒரு மனிதர் வெளில ராமேஸ்வரத்தில் ஒரு அண்ணா, ஒரு சீமானா ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த தருணத்தில் அங்கே நான் அவங்களோட பேச்சை ஒரு 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 செய்தி சேனலில் கேட்டேன். அந்த தருணத்துலேருந்து தான் எனக்கு சீமானா கூட இணைந்து பணியாற்றணும் அப்படின்ற ஒரு விருப்பம் வந்தது. நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிட்டீங்க. அதை அவங்க வீட்டில் எந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க? எனக்கு அக்கா, அம்மாலாம் அதுக்கு ரொம்ப ஆதரவு. ஏன்னா அவங்க கிட்ட நெருங்கி பேசுறதுனால இதில் உள்ள நியாயம்லாம் அவங்களுக்கு புரிஞ்சுது. ஆனால் எங்கள் அண்ணாக்கள்லாம் அதை அவங்க ஏற்றுக்கல. அவங்க மாற்றுக் கட்சியில் இருந்தாங்க. அதனால நான் இப்போ ஒரு பெண்ணாக இருக்கிறதுனாலையும் அண்ணாக்கள் பொதுவாக அது கொஞ்சம் ஒரு அக்கறை செலுத்துவாங்க இல்லையா, ஒரு தங்கச்சி மேலே அக்கறைன்ற வழியில் நீ போனால் பிரச்சனைகள்லாம் வரும், அதனால அரசியல் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட எண்ணம்லாம் இருந்தது. இப்போ அரசியலுக்குள்ள வந்துட்டேன்னா எல்லாரையும் நம்ம எப்படி கட்சியில பொதுவாக அதிமுக எதிர்க்கிறோனோ அதே மாதிரி எங்கள் அண்ணாக்களையும் நான் எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருந்தது. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் என் கணவர் தான் அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து எனக்கு இங்கே அனுப்பி வச்சது. சரிங்க. உங்க வீட்ல ஃபர்ஸ்ட் ஏத்துக்கல. இப்போ நீங்க வேட்பாளரா அறிமுகப்படுத்திட்டாங்க. இப்போ எப்படி எடுத்துக்கிறாங்க உங்க வீட்ல? இப்போ எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. என்னோட கணவர் ஒத்துக்கிட்ட காரணத்தினால அந்த பக்கத்துல இருந்து எனக்கு ஆதரவு. இப்ப முன்னாடி எல்லாம் பெண்கள் தனியா இருந்தோம்னா திருமணம் பாதிக்கும்ன்ற ஒருனால தான் வீட்டுல அதுக்கு தடை சொல்றாங்க. இப்ப கணவரே நான் அனுப்பி வைக்கும்போது அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க இல்லையா, அதனால எங்க வீடு சைடு ரொம்ப எனக்கு ஆதரவு உண்டு. சரிங்க. அப்ப 2009 நீங்க நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சிட்டீங்க. இது வரைக்கும் நீங்க என்னென்ன
கட்சி சார்பா நடந்த போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள்ல பங்கேற்றிருக்கீங்க? பொதுக்கூட்டம் எல்லாத்துலேயுமே நான் வந்து பங்கேற்றிருக்கேன். நானே என்னோட முதல் கூட்டம் நாகப்பட்டினத்தில் நடந்த அந்த கூட்டத்துக்கு தான் நான் போயிருக்கேன். அப்போ தான் வந்து நான் புலிக்கொடியோட எல்லாரும் வந்தாங்க. தம்பிகள்லாம் பைக்கில் வராங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா நான் ஈழத்தில் ஈழத்தை பற்றி நிறையா படிச்சிருக்கேன். ஆனால் வந்து யாருக்கிட்டையுமே பகிர்ந்துட்டது கூட கிடையாது. யாரும் வெளியிலேயும் யாரும் பேசினது கூட கிடையாது. அது வந்து அப்போல்லாம் வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டம். யாரும் பேசக்கூட கூடாதுன்ற மாதிரியான ஒரு சூழல் தான் அப்போல்லாம் இருந்தது. நாங்களே எதுவும் வெளியில எல்லாம் பேசிக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது நாகப்பட்டினம் கூட்டத்தில தான் நான் முதல் முறையா பார்த்தேன். எல்லா தம்பிகளும் பைக்ல வந்து புலிக்கொடிய கட்டிட்டு வந்துட்டாங்க. நானும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தேன் நானு. "என்னது இப்படி புலிக்கொடி வச்சுட்டாங்க சீமானா" அப்படின்னு. அதுதான் எனக்கு முதல் கூட்டம். நாகப்பட்டினம் மீட்டிங் தான் நான் வந்து பங்கேற்ற ஒரு முதல் கூட்டம். அதுக்கப்புறம் திருச்சி மாநாடு, வேலூர் எழுவர் விடுதலை அந்த மாநாடு, மத்த சென்னையில இப்படின்னா நெறைய இடத்த பொதுக்கூட்டத்துக்கு போயிருக்கேன். ஆனா என்ன அப்படின்னா, அ இப்போ மாரி நெறைய பொறுப்பாளர்கள் அப்ப கிடையாது. நான் வந்து யாருமே எனக்கு தெரியாது. அந்த காலகட்டத்தில 2 பேர் தான் தெரியும். நாம் தமிழர் கட்சிய சார்ந்து. வேற யாருமே எனக்கு தெரியாது. ஆரம்ப காலகட்டத்தில நான் முதல்ல தேர்தல் நடந்ததில்ல. அப்ப கூட அமுதா அக்கா வந்து அமுதா நம்பி அக்கா கூட நீங்க நிக்கிறியான்னு என்ட்ட கேட்டாங்க. நான் திரும்பி பார்க்கும்போது யாருமே கிடையாது. இந்த என்னோட பக்கத்துல எனக்கு யாரையுமே தெரியாது. அதனால அப்ப வந்து நானு விட் அத அது சாதாரணமா அத கடந்து போயிட்டேன். சாதாரண விஷயமா அது எனக்கு சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி. ஏன்னா குடும்பத்திலயும் அப்பலாம் அந்த ஆதரவு கிடையாது. நான் தனிப்பட்ட முறையில தான் கட்சிக்கு வந்துட்டுருப்பேன். குடும்பத்திலயும் ஆதரவு கிடையாதுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயங்கள என்னால ஏத்துக்க முடியாதுங்கிறதுனால, அப்பயும் எனக்கு கேட்ட விஷயம் தான். நானும் அது ஒத்துக்கல. இப்ப என் கணவர்லாம் ஆதரவு தந்ததுனால, நான் இப்ப வந்து களத்துல நிக்கிறேன். அப்ப ஆரம்ப காலகட்டத்துலலாம் வந்து அண்ணா சீமானா வந்து இப்பலாம் 10 மணிக்கு முடிக்கிறாங்களா, அப்பலாம் 11 மணிலேருந்து 12 மணி வரையும் 1 மணி நேரம் பேசுவாங்க. 12 மணி தான் கடைசியா வந்து சீமானா பேசுவாங்க. சீமானா பேசினது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கூட்டம் முடியும். 12 மணியோட முடியும். அதுக்கு அப்புறம் நான் துணையோட போயிருக்க மாட்டேன். நான் தனியா தான் போயிருப்பேன். எல்லா பொதுக்கூட்டங்களுக்கும் தனியா போயிருக்கேன். அதுக்கப்புறம் தனியா நாகப்பட்டினம் மீட்டிங்க்கு வந்து என்னோட அக்காவோட நான் வந்தேன் நானு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே நெறையா கூட்டங்களுக்கு தனியாவும் போயிட்டு, தனியாவும் அதுக்கப்புறம் நான் திரும்பி வந்திருக்கேன். நான் வேலூர் போயிட்டு வரும்போது, அங்க 12 மணி முடிச்சு நான் என் ஊருக்கு வரும்போது, மறுநாள் 3 மணி மதியம். தனியா தான் வந்தேன் நானு. அந்த மாதிரி 12 மணி முடிச்சுட்டு தனியா வருவேன். ஏன் அந்த மாரியெல்லாம் நான் செஞ்சேன்னு எனக்கு ஒரு இன்னைக்கு நெனச்சா பயமா இருக்கு. அன்னைக்கு அந்த பயம் தெரியாம ஏதோ செஞ்சேன். சரிங்கக்கா. ஏன்னா, அவ்வளோ அந்த மன வேதனை அது. ஏன்னா நம்ம அங்க கம்பேர் பண்ணிப்போம் இல்லையா? ஈழத்த நெனைக்கும்போது, அது வந்து எனக்கு அது பெருசா தோணல அது. ஏன்னா எப்படியோ சீமானா வந்து ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு எடுக்குறாங்க. அந்த பகுதியில இழந்த தமிழ் தேசியத்த இங்க வந்து நம்ம கொண்டு வந்துடணும் அப்படின்ற எண்ணம்லாம் இருந்தது. அண்ணன பார்த்தோன்னே அந்த நம்பிக்கைலாம் வந்தது. அதனால நான் வந்து எதையுமே நான் யோசிக்கல. அந்த அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு, நல்ல நகர்வு, பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிறதுனால, அது அது அந்த ஒரு சந்தோஷத்திலேயே நாங்க எல்லாம் நேரம், காலம் அதெல்லாம் யோசிக்காம பயணிச்சோம். சரிங்கக்கா. இப்ப நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்குள்ள வந்துரலாம். ம். நீங்க இங்க தான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்திருக்கிறீங்க. ம். அப்படி பார்க்கிறப்ப, நீங்க எதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து அன்றாட பிரச்சனைகள் இவ்வளோ இருக்கு. ம். நான் வென்று வந்து அதெல்லாம் மக்களுக்கு செய்வேன்னு எதெல்லாம் சொல்லுவீங்க? அதுக்கான தீர்வா? நான் வந்து இப்ப வேட்பாளர அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் நான் எல்லா பகுதியிலும் நான் வந்து இங்க இருக்கும்போதே நெறைய இடத்துல வேலை பார்த்துருக்கேன். வலங்கை மாநொன்றியத்தில வேலை பார்த்துருக்கேன். அதே பள்ளி வந்து குடவாசல்லையும் ஒரு பிரான்ச் இருந்தது. அதுலயும் வேலை பார்த்துருக்கேன். இங்க கல்லூரி வந்து எனக்கு திருவாரூர் சைடு. அதனால எல்லா பகுதியிலயும் நான் வந்து வேலை பார்த்துருக்கேன். இப்போ வந்து வேட்பாளரா வந்ததுக்கு அப்புறம் நான் எல்லா பகுதியுமே நான் ஓரளவு எப்படி இருக்கு, அந்த இதெல்லாம் போய் பார்க்கணும். என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக எல்லா பகுதியுமே நான் வந்து சுத்தி பார்த்துட்டு வந்துட்டேன் நானு. அடிப்படை வசதியே எதுவுமே இல்லாம இருக்கு. அம் சாலை வசதி இல்ல, குடிநீர் வசதி இல்ல, பட்டா இல்ல. வீட்ல வந்து ரொம்ப அ இப்படியும் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு ஓலை குடிசையில விளக்கு வச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கும். என்ன ம். கேட்டா பட்டா இல்ல, அதனால கரண்ட் இல்ல அப்படின்றாங்க. ம். அ அ எவ்வளவு ஆதிவாசி மாரியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன பார்க்க முடிஞ்சது என்னன்னா, வீட்டுக்குள்ளேயே ஆடு, மாடு எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அது அவங்களுக்கே அந்த வீடு பத்தாத மாதிரி இருக்கு. அதுக்குள்ள அவங்க வந்து ஏன்னா அதுதான் அவங்களோட வாழ்வாதாரம்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால அதையும் ஒரு புள்ள மாரி நினைச்சு வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்க.
அப்ப அண்ணா நினைக்கிற இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரும் பட்சத்துல, இந்த ஆடு, மாடு வளர்ப்பு வந்து அரசு பணி, அத அரசாங்கமே ஏத்து ஒரு பண்ணை மாரி நடத்தும்போது, அதுல ஒரு வேலைவாய்ப்பு, அதெல்லாம் அவங்க உருவாக்கி தரும் பட்சத்துல, இவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம், வாழ்க்கை தரம் கொஞ்சம் உயர்த்தப்படும். அப்படின்னு நினைக்கிறேன் நானு. விவசாய பொருட்கள சேமிச்சு வச்சுக்கிறதுக்கான கிடங்கு இங்க கிடையாது. அதுதான் இப்ப விவசாயிகள சந்திக்கும்போது எனக்கு வந்து குறிப்பிட்டு அவங்க என்ட்ட கேட்கறது என்னன்னா, இந்த பொருட்கள நான் எங்க சேமிச்சு வைக்கிறது? அதான் சொல்ட்டேன்ல நானு, வீடே சின்னதா இருக்கு. அதுல ஆடு மாடே கட்டி வச்சிருக்காங்க இத்துணூண்டு வீட்ல அப்படிங்கும்போது, அவங்கலாம் விவசாய பொருட்கள எங்க கொண்டு போய் வைப்பாங்க? நீங்க பார்த்துருக்கலாம், நானுமே இந்த செய்திகள்லாம் பார்த்தேன். எவ்வளவு மழையில எல்லாம் நனைஞ்சு முளைச்சு இருந்தது இல்லையா? மூட்டை மூட்டையா வெளியிலயே. அது மாரி விவசாய பொருட்கள சேமிச்சு வைக்கிறதுக்கான கிடங்கு கேட்குறாங்க. அது வந்து நியாயமான ஒண்ணு தான். ஆ அது வந்து அரசு வந்து போதுமான அளவுல அவங்க செஞ்சு வைக்கல. அது வந்து அந்த தேவை ஒண்ணு இருக்கு. ஏன்னா என்னோட பகுதி முழுவதுமே விவசாயம் தான் சார்ந்தது. அது ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படிங்கிறதுனால, நான் இது வேற தொழிற்சாலைகள்லாம் இங்க வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. விவசாயத்த நம்பி தான் நாங்க வாழணும் அப்படிங்கிறதுனால, இந்த பொருட்கள நாங்க பாதுகாக்கணும், சேமிச்சு வைக்கணும், மதிப்பு கூட்டணும். அதுக்கான அது சார்ந்த தொழிற்சாலைகள், மதிப்பு கூட்டுவதற்கான தொழிற்சாலைகள் தான் இங்க வரணும். அந்த விளைபொருட்கள நாங்க சேமிச்சு வச்சுக்கிறதுனா கிடங்குகள் எல்லாம் வேணும். அது ஒண்ணு. அப்புறம் வந்து இந்த மிஷின்லாம் இன்னைக்கு அறுத்துட்டு போயிடுவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து கிடைக்கிற விவசாயிகளுக்கு அந்த மிஷின் கிடைக்கும். அறுவடை இயந்திரம் இருக்குல்ல, அது கிடைக்கிறது கிடையாதாம். ஆ அது வந்து அரசியல்வாதிகளுக்கு தான் அது முன்னுரிமை குடுக்குறாங்க. அப்படிங்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து இது எவ்வளோ கொடுமையா இருக்கு. அவங்க ஏற்கனவே விவசாயிகள் அரசியல்வாதிகள் பணம் படைத்தவர்களா இருக்காங்க. கொள்ளையடிச்சு நெறையாவே வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தான் முன்னுரிமை. அந்த ஆதிக்கம் செலுத்தி அந்த முன்னுரிமைய அவங்களே வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு எளிமையா கிடைச்சிருது. எங்களுக்கு அது கிடைக்கிறதில்ல. அரசு இந்த அறுவடை இயந்திரங்கள எங்களுக்கு வரதில்ல. அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சாங்க. அதுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு ரூ. 2,800 3000 அந்த மாதிரியான விலை நிர்ணயம். அது எங்களுக்கு வந்து அந்த விளைச்சல்ல எந்த ஒரு லாபமும் இல்ல. நாங்க நெறையா நாங்க ஏற்கனவே இந்த இந்த நெல்மணிகள உருவாக்குறதுக்கே நாங்க நெறைய கஷ்டப்பட்டுடுறோம். அதுக்கு அதுல நெறைய செலவு இருக்கு. அதுல இந்த மாதிரியான செலவும் எங்களுக்கு லாபம் எதுவுமே இல்ல அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு பிரச்சனை எல்லாம் விவசாயிகள்ட்ட நாங்க போய் நேரடியா பார்த்து பேசினோம். அவங்க அதெல்லாம் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னொன்னு பெரிய பிரச்சனை அப்படின்னா, டாஸ்மார்க் தான். எல்லாரும் குடிகாரங்களாயிட்டாங்க. ஆ அது வந்து எனக்கு தனிப்பட்ட முறையிலேயே எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமா, எனக்கு நான் பார்த்தோனயே கண்ல படுறது. இதெல்லாம் கூட நான் விசாரிச்சுட்டு வந்தா தான் தெரியுது. போய் களத்துல நின்னு பார்க்கும்போது தான் தெரியும், செல்லும்போது தான் தெரியும் மத்த பிரச்சனைகள்லாம். இந்த டாஸ்மார்க்ங்கிறது வந்து அ எ என்னோட கண்ல எங்க பார்த்தாலும் பார்த்துடுறோம். அதோட விளைவு தான் என்னையே பாதிக்குது. நெறைய பேரு குழந்தைய வச்சுட்டு எல்லாம் விதவை ஆயிடுச்சு. நெறைய பேர் இறந்து போய் பெண்கள் நெறைய பேர் இருக்காங்க. அது ரொம்ப வருத்தம் எனக்கு. மெயினா இப்ப நான் யாராவது பார்த்தேன்னா, "நீ வந்து டாஸ்மார்க்க நீ ஒழிக்கிறேன்னு சொல்லுமா, இந்த மாரி மதுவ நீ ஒழிக்கிறேன்னு சொல்லு, உனக்கு நான் ஓட்டு போடுறேன். மதுவ ஒழிக்கிறேன்னு சொல்லு, நான் ஓட்டு போடுறேன்." அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனை. "அத ஒழிச்சிட்டீங்கன்னா, நாங்க எப்படியோ வாழ்ந்துப்போம்." அப்படின்னு எவ்வளோ பெண்கள் என்ட்ட சொல்லியிருக்காங்க. பெரிய பிரச்சனையா நான் அந்த மதுவ பார்க்குறேன். இன்னொன்னு அ ஆ மருத்துவமனைகள்லாம் தரமானதே இல்ல. ஒரு எல்லா எம்எல்ஏவும் மருத்துவமனை வச்சிருக்காங்க. அப்ப அதுக்கான உபகரணங்கள அவங்க அவங்க மருத்துவமனைக்கு வாங்குவாங்களா? இல்ல அரசு மருத்துவமனைக்கு வாங்குவாங்களா? இந்த சிக்கல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து அனுமதிக்க கூடாது. ஒரு ஒரு எம்எல்ஏ இருக்காங்க. அர அர அரசா அர அரசியலுங்கிறது மக்களுக்கான சேவை தானே! அப்ப அவங்க வந்து இதெல்லாம் வந்து மக்களுக்கு இப்ப தேவைப்படுற அடிப்படை விஷயங்களையே தானே வந்து ஒரு தொழிலா பண்ணுனா, அந்த அரசாங்கம் மூலியமா நடக்கிற விஷயங்கள வந்து சரியா செய்யறதுக்கு எப்படி செய்வாங்க? அதனால எம்எல்ஏக்கெல்லாம் வந்து மக்களுக்கான சேவையை தான் செய்யணுமே தவிர, அத வந்து அவங்க அந்த ஒரு மருத்துவமனையோ, பள்ளிக்கூடமோ அவங்க எடுத்து நடத்தக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அது தரமற்றதா இருக்கிறதுக்கு காரணமும் இது ஒண்ணு காரணம். எல்லா எம்எல்ஏவுக்கும் மருத்துவமனை இருக்கு. அப்புறம் அதுதான் அதோட வசதிய தான் அதோட அத டெவலப் பண்றதுக்கு தான் அவங்க பார்க்குறாங்களே தவிர, இதோட தரம் ரொம்ப அ அ தரமற்றதா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல உள்ள மருத்துவமனைகளோட தரம் நல்ல கீழான நிலையில இருக்கு. பள்ளிக்கூடங்கள் ரொம்ப மோசமானது. ஏன்னா நான் வந்து அமெரிக்காலயும் ஆசிரியரா இருக்கேன் நானு.
அப்போ நான் அந்த பள்ளிக்கூடத்தலாம் பார்த்துட்டு வரேன். அப்போ வந்து அவங்க படிப்பை விட படிப்பை 2வது பட்சமா பார்க்குறாங்க. பிஹேவியரை டெவலப் பண்ண பார்க்குறாங்க அவங்க. இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. அ ஒவ்வொரு கிளாஸ்க்கும் டாய்லெட் இருக்கும். சின்ன பிள்ளையிலேயே நீ வந்து டாய்லெட் போறது, அப்போ கையை எப்படி நீ வாஷ் பண்ணணும், அதெல்லாம் சொல்லி தருவாங்க குட்டி பிள்ளைங்களுக்கு அப்படிலாம். அதனால தான் அவங்க வந்து ஒரு எச்சி துப்பு கூட அ அ தரையில செய்ய மாட்டேங்கிறாங்க. அது ஏதோ அதுவுமே வந்து பள்ளிக்கூடத்திலேயே சொல்லிக் குடுக்க வேண்டிய ஒண்ணு தான். இங்க அதுவே இல்ல. நான் இங்க ஒரு பள்ளிக்கூடத்தில பார்த்தேன், பிள்ளைங்க கால்ல செருப்பு இல்லாம இருந்தது. அப்ப நான் கேட்டுட்டு அத கேட்டேன். கேட்டுட்டு கூட வந்தேன். இவ்வளோ செருப்பு இல்லாம கூட அதெல்லாம் ஒரு ஆசிரியர் சொல்லிக் குடுக்கணுமா இல்லையா? அதையும் சொல்லி தரணும். அ எப்படி சுத்தமாவும், சுகாதாரமாவும் இருக்கணும் அப்படிங்கிறத ஆசிரியர் தான் சொல்லி தரணும். அந்த இதெல்லாம் வந்து கவனிக்கப்படாம இருக்கு ஒரு அரசு கல்லூரியில. ஏன்னா அந்த பள்ளிக்கூடங்களுமே தரமற்றதா இருக்கு. கட்டடங்கள்லாம் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கே தெரியும். முன்னாடி கூரைகள்லாம் அ அவ்வளோது விழுந்து இருக்கு. மேல கூரை தான் கல்லு தெரியுது. சிமெண்ட்டே கிடையாது. பூசரப்பட்ட சிமெண்ட்டே கிடையாது. கல்லு கல்லா தெரியுது. நெறைய இடத்துல வந்து ம் இடிஞ்ச கட்டடம் இருக்கு. இந்த அங்கன்வாடி பள்ளிக்கூடம்லாம் இருக்கு இல்லையா? ம். அத வந்து மெயின் ரோட்ல வைக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க அது டக்குனு ஓடி வந்துருச்சா என்ன, இப்ப சேஃப்டி இல்லாம இருக்கு. அது அது அதுவுமே இப்ப நெறைய இதுல கவனக்குறைவா நடத்துறதா நான் அந்த கம்ப்ளைண்ட்ட நான் வெளியில சொல்லல. கவனக்குறைவுனால நெறைய தவறுகள் அங்க நடந்திருக்கு. அரசாங்கம் செய்ற எல்லாமே வந்து ஒரு தரம் இல்லாம இருக்கு. தரமற்றதாவே இருக்கு. அந்த தரமற்றத நாங்க வந்து எங்களுக்கு வந்து இந்த நாட்டின் மீது, இந்த மண்ணின் மீது ரொம்ப அக்கறை இருக்கிறதுனால, அது எல்லாமே நம்ம தரமானதா நாங்க செய்வோம். எ எங்க பிள்ளைகள் மேல எங்களுக்கு அக்கறை இருக்கு. அதனால தானே நானே வந்து நானும் அங்க அமெரிக்கால ஆசிரியரா இருந்திருக்கேன். ஒரு நல்ல வாழ்க்கை தான் எனக்கு. மாசம் ஒரு ரூ. 3,00,000 எனக்கு வருமானத்தை நான் விட்டுட்டு தான் வந்திருக்கேன். ஏன் வரேன் அப்டின்னா, இந்த இந்த நான் அங்க பார்க்கும்போது எனக்கு என் மண்ணுல என் பிள்ளைங்க கஷ்டப்படுது. அப்படிங்கிற உணர்வு எனக்கு இருக்கு. அதனால அப்ப சீமானாவும் அத கூப்பிட்டதுனால அத நான் அவங்க கூப்பிட்டு நாங்கலாம் மறுக்க முடியாது இல்லையா? அதனால அப்படியே விட்டுட்டு எனக்கு குட்டி குழந்தை தான் இருக்கான். யுகேஜி தான் படிக்கிறான். குழந்தைய விட்டுட்டு அப்படியே நான் இங்க வந்துட்டேன் நானு. ஏன்னா இது எல்லாமே சரி செய்வோம். என்கிட்ட இருக்கிறது ஒண்ணு தான் என்ட்ட நேர்மை இருக்கு. கட்சியில திட்டங்கள் இருக்கு. எனக்கும் எனக்கும் நான் வெளிநாடுகள்ல பார்த்துருக்கேன். எல்லாம் அங்க எப்படி இருக்கு அப்படின்னு. அனைத்தையும் இங்க செஞ்சு தருவோம் நாங்க. இப்ப இப்ப என்னோட தொகுதிக்கு உட்பட்ட அரித்வரமங்கலம்னு ஒரு பகுதி இருக்கு. அதுல வந்து ஆ அப்ப அதுல ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து நீ பேசுங்க. ஒரு குழந்தைக்கு வந்து பாம்பு கடிச்சு ஒரு குழந்தை இறந்துட்டான். அப்ப விசாரிக்கும்போது புத்தக பைய பள்ளிக்கூடத்திலேயே வச்சுட்டு போயிடுவானாம் டெய்லி. அத போய் ஒரு சாக்கு மூட்டையில திணிச்சுட்டு, ஒரு சாக்கு பையில புத்தக மூட்டைய திணிச்சுட்டு டெய்லி வீட்டுக்கு போயிடுவானாம். வந்தோனே எடுக்கும்போது அதுக்குள்ள பாம்பு இருந்து கடிச்சுட்டு அப்டின்னாங்க. அது எப்படி ஆசிரியர் கவனிக்காம இருந்தாங்க அப்டின்ட்டு எனக்கு தெரியல. அ அது கவனக்குறைவு தான். ஆசிரியரோட கவனக்குறைவு தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா டெய்லி போகும்போது அ புத்தக பையெல்லாம் எடுத்துட்டு போறாங்களான்னு பார்க்கணும். என்ன படிக்கிறாங்கன்னு பார்க்கணும். அ அது அது ஒரு எனக்கு வருத்தமா இருக்கு. இதெல்லாம் வந்து அலட்சியம். எப்படி அரசு ஊழியர்கள்லாம் கட்சிக்காரங்க மாரியே அரசு ஊழியர்களும் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அப்படிதான் இருக்காங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு இந்த போதைப் பொருள்கள் வந்து மாணவர்களிடையே போதைப் பொருள்கள் வந்து உபயோகிக்கிறது ரொம்ப சரளமாயிடுச்சு. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாரையும் குடிகாரங்களா ஆக்கிட்டாங்க. அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்? நம்ம இலகுவா மாணவர்கள் எல்லாமே போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டாங்க. பள்ளிக்கூடத்தில இதனாலேயும் ஒரு ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. இனாம் கிளியூர் அப்படின்ற இதில. அங்கவும் ஒரு மாணவர் வந்து அடிச்சு அது வந்து ஒரு மரணத்த வரை ஆயிருக்கு. கேட்கும்போது அது வந்து போதைப் பொருள்கள்னால வந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இது மாரியெல்லாம் சுத்தமா தரமே இல்லாம இருக்கு. நீங்க பல பிரச்சனைகள் சொன்னீங்க. ம். இதற்கான தீர்வா நீங்க என்ன வச்சிருக்கீங்க? அ இது வந்து எனக்கு வந்து நம்ம பெரிய பிரச்சனையா பார்க்குறது அ அம் மது தான். மதுவ வந்து மது ஒழிப்பு தான் முதல் கையெழுத்துன்னு சீமானாவே சொல்லியிருக்காங்க. மது வந்து எங்கள ஆட்சி வந்தா மது கண்டிப்பா இருக்காது. மது ஒழிச்சுருவோம். ஏன்னா தனிப்பட்ட முறையிலே எனக்கெல்லாமே நாங்க பெண்களா இருக்கிறதுனால எங்களுக்குமே மது பிடிக்கிறதில்ல. அதுக்கு நாங்க முயற்சி எடுப்போம். முதல் வேலையே எங்க மது ஒழிப்பு தான். அ பள்ளி க பள்ளிக்கூடமோ, கல்லூரி, அரசு அரச மருத்துவமனை இல்லாம தரம் உயர்த்துறோம். வாய்க்கால், கண்மாய், குளம், குட்டை இவைகள வந்து தூர்வாரி ஏன்னா விவசாயம் தான் எங்களுக்கு அ அ முதன்மையான தொழிலுங்கிறதுனால, அதுக்கு வர அந்த நீர் மேலாண்மைக்கு நாங்க முக்கியத்துவம் குடுக்குறோம். அதுக்கான தூர்வாருறது, குளம், குட்டைகள் இதுல தூர்வாருறது அத செய்றோம் நாங்க.
எனக்கு வந்து அந்த வீடுகள்ல எனக்கு எல்லாருக்குமே வீடு ரொம்ப ஒரு கனவா இருக்கும். எனக்கு அந்த அதுல வந்து அந்த மக்களோட அந்த வீடு கட்டி தர்றதுல நான் வந்து நெறைய அத சரி செஞ்சு தரணும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து நீங்க வெளிநாடுகள எடுத்துட்டீங்கன்னா, அமெரிக்காவ எடுத்துட்டீங்கன்னா, அங்க அதோட தாரக மந்திரமே என்ன அப்படின்னா, சேஃப்டி ஃபர்ஸ்ட். யார பார்த்தாலும் சேஃப்டி ஃபர்ஸ்ட், சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க வந்து நாங்க விவசாயம் பண்றதுனால, அந்த மண்ணு வந்து ஈரப்பதமாவே இருக்கு. அதுல நெறைய பூச்சிகள் வருது. பாம்பு அது இதுன்னு நெறைய வருது. அதனால இப்ப வீடுகளே பார்க்கும்போது தரையோட தரையா தான் இருக்கு. ஆனா எளிதில ஒரு பாம்பு, பூச்சி எல்லாம் உள்ள நுழையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது அந்த இந்த வீட்ட வந்து நான் அந்த மாதிரி தரையோட தரையா விவசாய நிலங்களோட சார்ந்து இல்லாம என்ன பண்ணேன், பில்லர் விட்டு தூக்கி கட்டி, அந்த மாதிரி ஒரு திட்டம். வீடு கட்ட பில்லர் போட்டு கட்டி மேல அ வீடு கட்டி தரணும் அப்படின்ருக்கு. நெறைய சமத்துவபுரங்கள நான் உருவாக்கணும் அப்படின்னு எண்ணம் வச்சிருக்கேன். அதுலயுமே வந்து அம் இப்ப வந்து மொபைல் ஆதிக்கம் நெறைய வந்திருக்கு இல்லையா? அதுல வந்து யாரெல்லாம் அதுலேருந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும். நானே அத விரும்புறேன். அம் அம் இந்த மொபைல்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும். டெக்னாலஜிலேருந்து விலகி இருக்கணும்னு நானே விரும்புறேன். அந்த மாதிரியான எண்ணம் உள்ளவங்களுக்கு டெக்னாலஜி ஃப்ரீ கம்யூனிட்டிய நான் உருவாக்கணும். இப்ப அமெரிக்காலயும் அமீஷ் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி இருக்கு. இங்க புதுக்கோட்டையில மெய்வழிச்சாலை அப்படின்ற ஒரு கம்யூனிட்டிலாம் இருக்கு இல்லையா? அதுபோல டெக்னாலஜி ஃப்ரீ கம்யூனிட்டியும் நம்ம உருவாக்கி தர்றோம். மக்களுக்கு எல்லா வசதிகளோடும் கூடிய ஒரு கம்யூனிட்டியும் உருவாக்கி தர்றோம். அப்படின்ற ஒரு பிளானு. அந்த வீட வந்து ரொம்பவும் நான் வந்து வெளிநாடுகளோட ஒப்பிட்டு அத செஞ்சு தரணும். தரம் உயர்த்தி செஞ்சு தரணும்னு நான் விரும்புறேன். இப்ப வந்து இப்ப நம்ம இந்த வீடுகளே நம்ம அந்த மாதிரியான தரமான ஒரு செட்டமைப்புல கட்டி தர்றதுனால, இந்த பட்டா சிட்டா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. 24 ஹவர்ஸ் 24 மணி நேரம் குடிநீர் இருக்க மாரி பார்த்துக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இங்க வந்து நேரப்படி குடிநீர் வருது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, அது சிரமமா தான் இருக்கு. ம். அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த தண்ணி வரும்போது நம்ம புடிச்சு வச்சுப்போம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் புடிச்சு வச்சுக்கிறது. அதுல அதுல குழந்தைங்க விழுந்து எத்தன பேர் இறந்து போயிருக்காங்க தெரியுமா? அது பெரிய லிஸ்ட் இருக்கு. தண்ணி புடிச்சு வச்சா ட்ரம்முக்குள்ள குழந்தை விழுந்துட்டு அப்படின்னு. அது மாரி தண்ணிய சேமிச்சு வீட்ல வைக்கிறதுக்கு வைக்காம, அ எப்பொழுதும் நம்ம டேப்ப தொறந்தாலும் தண்ணி வர மாதிரி 24 மணி நேரம் தண்ணி வர மாதிரி இருக்கணும். அந்த குழாய்கள்லாம் அப்பலாம் சரி செய்து பார்த்துட்டு, அதுக்கான பொறுப்பான ஆட்கள் எல்லாம் போட்டு 24 மணி நேரம் குடிநீர் வசதியை ஏற்படுத்தி குடுக்குறதுக்கான ஒரு திட்டங்களும் எங்கள்ட்ட இருக்கு. அத செஞ்சு தரணும் மக்களுக்கு அப்படின்னு நான் விரும்புறேன். இந்த காணொளி மூலம் உங்க தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கக்கா? அ இப்ப வந்து எங்க கட்சியில வந்து நாம் தமிழர் கட்சியில நல்ல நல்ல திட்டங்கள்லாம் மக்களுக்கு பயன்படக்கூடிய நல்ல நல்ல திட்டங்கள்லாம் இருக்கு. என்கிட்ட நேர்மை இருக்கு. நான் வந்து சிறு வயசுலேருந்து ரொம்ப எளிமையா இருக்கணும். ஏன்னா நான் அரசியல்லாம் படிச்சதுனால, நான் வந்து எளிமையா இருக்கணும் அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு வட்டம் போட்டுட்டு வாழ்ந்த பொண்ணு தான் நானு. அதனால ரொம்ப நேர்மையா இருப்பேன். நேர்மையாவும் இருப்பேன். இந்த திட்டங்கள் நெறைய எனக்கு வந்து வெளிநாடுகள் எல்லாம் நான் போய் பார்த்துட்டு வந்ததுனால, அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு செட்டப்ப இங்க நான் உருவாக்கி தருவேன். அதனால இந்த தொகுதி மக்கள் என்ன நம்பி எனக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். எங்களோட இருந்து பல்வேறு கருத்துக்கள பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றிக்கா. நன்றி.